தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அது தற்போது வெப்ப அலைகளாக உருவெடுத்துள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வெற்றி செல்வனுடன் எமது செய்தியாளர் குணசுந்தரி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கா, வெப்ப அலைகளாக உருவெடுத்திருக்கா, இல்லை எங்கெங்கெல்லாம் இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு சார்? குளோபல் வார்மிங் நடக்குது. அதிகப்படியான CO2 எமிஷன்ஸ் காரணமாக நம்ம நிறையா கார்பனை எரிக்கிறோம். அதாவது குறிப்பாக நிலக்கரி எரிக்கிறோம், பெட்ரோலியத்தை எரிக்கிறோம். அதுலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான பூமியினுடைய வெப்பத்தை அதிகரிக்கின்றது. இதன் காரணமாக குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கடுமையாக உயர்ந்து கொண்டு வருகிறது. இதுதான் குளோபல் வார்மிங் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த புவி வெப்பமயமாதல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வெயில் காலத்தை அது இன்னும் அதிகமான வெயிலாக மாற்றுது, மழை காலத்தை அதிகமான மழை இருக்கக்கூடிய காலமாக மாற்றுகிறது. அப்போ இது முதல் காரணம் என்ன, இப்படி அதிகமான வெப்பம் இருப்பதற்கு முதல் காரணம் என்னென்னா பூமி சூடாகி கொண்டு வருகிறது. ஸோ குளோபல் வார்மிங் முக்கியமான காரணம். வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இந்த வெப்ப பாதிப்பு அதிகமாக இருப்பது ரொம்ப முக்கியமான காரணம் என்ன, ஹியூமிடிட்டி லெவல் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வேர்த்தாலும் எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் திருப்பி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தாகம் அடங்கின மாதிரியே இருக்காது. ஸோ அதனோட ரீசன் என்னென்னா நமக்கு ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு முறை, செயற்கையாக நாம் உருவாக்கக்கூடிய நகர்மயமாதல்ங்கிற பிரச்சனை, அப்புறம் குளோபல் வார்மிங், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைக்கான காரணமாக இருக்குது. வரப்போகிற நாட்களில் இன்னும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இதிலிருந்து மக்கள் தங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா எது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மக்கள் அவங்களுக்கே மேற்கொள்ளணும்? உங்களுக்கு நான் முன்பே சொன்னது மாதிரி கடல் ரொம்ப வேகமாக சூடாயிட்டு வருது இல்லையா. ஒரு செகண்டுக்கு 13 அட்டாமிக் பாம்பு வெடிச்சா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை நம்ம கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. ஸோ பெசிபிக் ரீஜன் பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு இருக்கு. அப்படி அதிகமாக ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகுனா, அதனோட கடலுடைய ஓஷன் கரண்ட் சொல்கிறோம் இல்லையா, கடல் நீரோட்டம் அது மாறுது. அது மாறுறதுனால அட்மாஸ்பியரிக் அது மேலே இருக்கக்கூடிய காற்றினுடைய சுழற்சி மண்டலம் மாறுது. இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு அதிகப்படியான வெப்ப காற்றை கொண்டு வரப்போகுது. இது தான் எல்லினோ அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ உருவாகக்கூடிய இந்த ஜூன் ஜூலையில் உருவாகக்கூடிய இந்த அமைப்பு முறை அப்படிங்கிறது அடுத்த 2027 செப்டம்பர் மாதம் வரைக்கும் தொடருங்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த அமைப்பு முறை இருக்கும். அப்போ இந்த அமைப்பு முறை என்ன பண்ணால் பயங்கரமான வெக்கையை நமக்கு கொண்டு வரும், வறட்சியை கொண்டு வரும், அதே போல் திடீர்னு மழையும் கொண்டு வரும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போகாமல் இருக்கிறது, அதிகமாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறது, பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்க்குறது, முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டத்தில் நிறையா அவங்களுக்கு நீர் சத்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கலாக அவங்க பாடியை பயங்கரமாக மாறிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதிகமான நீரை உட்கொள்ள வேண்டிய தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தென்மேற்கு பருவமழை கேரளாலையும் தமிழகத்திலையும் தொடங்கியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ மழை தொடங்கியும் இனிமேல் மழை வரப்போகிற நாட்களில் பெய்தாலும் கூட இந்த வெயிலின் தாக்கம் இதே போன்று தான் இருக்குமா? முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாமே இயற்கையாக நடந்தது, மனித சமூகத்தின் செயல்பாட்டின் காரணமாக நிகழ்ந்தவை அல்ல. ஆனால் இப்போ நடக்கிறது என்னென்னா முழுக்க மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழக்கூடியது. இந்த வேறுபாட்டை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். குளோபல் வார்மிங் காரணம் முழுக்க மனித சமூக செயல்பாடு தான். நம்மளோட உற்பத்தி முறை தான். நம்ம நிலக்கரி அதிகமாக எரிப்பதனால தான், நம்ம பெட்ரோலியத்தை எரிப்பதனால தான், நம்ம பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்துறதன் காரணமாக தான், நம்ம மீத்தேன் எமிஷன் அதிகமாக பண்ணுறதுனால தான். கடந்த 20 லட்சம் வருடங்களில் பூமியில் இல்லாத அளவுக்கான அட்மாஸ்பியரில் கார்பனோட அளவு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மீத்தேனோட அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 150 இயர்ஸில் இல்லாத அளவுக்கான கார்பன் எமிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.5 லட்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் ஆக 1 அளவுக்கான உயர்வு அப்படிங்கிறது 150 வருடங்கள் நிகழ்ந்திருக்கு. பெரும்பான்மையான உயிர்நிலைகள் அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். இந்த மாற்றம் என்பது மனித சமூகத்தால் நிகழக்கூடியது. இங்கே நீங்கள் காடுகளை அழிப்பதும் நீர்நிலைகளை அழிப்பதும் அப்படிங்கிறதுனா இந்த பூமியினுடைய உயிர் சூழலை, அதனுடைய சமத்தன்மையை நாம் சீர்குலைக்கிறோம். அப்படி சீர்குலைக்கின்ற போது இந்த பிரச்சனைகள் அதிகமாகும், ஒரு கொலாப்ஸ் நோக்கி தான் போகும். அந்த ஆபத்து நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து எதனால் வெப்ப அலைகள் அதிகரித்து வருகிறது, அது மட்டுமின்றி அதிலிருந்து எவ்வாறு தற்காத்து கொள்வது என்பது பற்றி பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சார்ந்த வெற்றி செல்வன் நமக்கு விளக்கங்கள் அளித்தார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் குணசுந்தரி.